ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும் சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனாலதாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். சோ, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கிறப்போ சரி, காலபுருஷ தத்துவத்துடைய 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி தேலா பேசுறத பாரு, அவன் கொஞ்சமாச்சும் மனுஷன் மாதிரி பேசுறானா? ஆனா இவங்க பேசுறது உண்மையா பேசியிருப்பாங்க. இவங்களோட பேச்சு தோரணை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனா வரும். சாப்பிட்டியா அப்படின்னு அதட்டுற மாதிரி இருக்கும். பட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மனசளவு பாத்தீங்கன்னாக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா வருத்தப்படுறது கூட பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. எவ்வளவோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாச்சு. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன தெரியுமா? ஆமா, ஒரு அளவுக்கு மீறி யாராச்சும் பேசினாங்கனாக்கா ஆமா அப்படிதான் என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்ட்டு போயிடுவாங்க. பொதுவா இவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா? இவங்களுடைய பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனா மத்தவங்களுடைய தேவைகள் இவங்க கிட்ட வாய் திறந்து கேட்டா மட்டும் தாங்க செய்வாங்க. இவங்க புரிஞ்சுகிட்டு செய்யறதோ, ரொமான்ஸ் பண்றதோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு சுத்தமா கிடையாது. ஆனா தன்னைய பாதிச்சவங்கள பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க. பட் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. பார்க்கறதுக்குன்னு தாட் போட் தஞ்சாவூர்ன்னு எகுறுவாங்க. பட் மனசளவுலயும் சரி, இவங்களோட செயல்பாடுகளும் சரி, அந்த ஒரு வன்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. பேசுறது அந்த செகண்ட் மட்டும் பேசிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. இந்த விஷயம் உண்மைன்னு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. முக்கியமா இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளும் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானா வச்சிருப்பீங்க. அப்புறம் முருகப்பெருமான வச்சிருப்பீங்க. அப்புறம் சொல்லணும்னா, ஐயப்பன் சுவாமிய வழிபாடு செய்யுங்க. இந்த 3 தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வமா இருக்கும். இந்த விஷயம் உண்மை நினைச்சாலும் நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. முக்கியமா உங்களுடைய தோற்றத்தினாலயும், உங்களுடைய பேச்சினாலயும், உங்களுடைய நடவடிக்கைகளும் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தலகணம் புடிச்சவனுக்கு தலகணம் புடிச்சவன்டா இவன். இவங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? இவங்ககிட்டலாம் எப்படிதான் ஒருத்தங்க வாழ்வாங்களோ தெரியல அப்படின்லாம் யோசிப்பாங்க. முக்கியமா பெத்தவங்களையும் இவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கூட பொறந்தவங்களோ யாருமே இவங்களுடைய மனசளவுல புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க உசிரையும் கொடுப்பாங்க. ஆனா அப்படி ஒரு ஆள இப்ப வரைக்கும் இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது தான் தப்பு போல, நம்மளே தப்பு போலன்னு நெனச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்க. பேசுறத மட்டும் கொஞ்சம் எப்படி தெரியுமா பேசணும்? சரியான முறைப்படி பேசுங்க. மேடம் நீங்களும் இப்படி சொல்றீங்களா? அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு மனசுல பட்டத வெளிப்படையா பேசுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்கள வெளிப்படுத்த பாருங்க. அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா விட்டுட்டு போனீங்க அப்படின்னாக்கா, அப்ப நீங்க தப்ப ஒத்துக்கிறதா தான் அர்த்தமாகிடுது. ஸோ என் மேல தப்பில்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணி தாங்க ஆகணும். அது "ஏய் நீ புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா போ" அப்படின்னு போறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில இடங்கள்ல சரிப்பட்டு வருமே தவிர்த்து, எல்லா இடங்கள்லயும் அப்படியே இருந்தீங்க அப்படின்னாக்கா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நெறைய உறவுகள இழந்துருவீங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சரி, புரியாதவங்களுக்கும் சரி, உங்கள நீங்க வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது. அந்த வகையிலே நெறைய விஷயங்கள இழந்திருப்பீங்க. நெறைய துரோகங்கள தாங்கி வந்திருக்கீங்க. பண விஷயத்துல பல இழப்புகள பார்த்திருப்பீங்க. போனது போகட்டும். இனி வரும் காலமாவது நமக்கு சரியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாதத்த உங்களுக்கு அற்புதமான மாதமா கடவுள் கொடுத்திருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய விருச்சிக ராசிக்கு போர் குணம் கொண்ட செவ்வாய் பகவானை, அதாவது பூமிக்கு சொந்தக்காரனாக இவர்தாங்க. இவரை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மின்சார தட்டுப்பாட்டால தொழில் உற்பத்தியில கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஜெனரேட்டர் இந்த மாரி கருவிகள பொருத்துவது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்படி எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமா வியாபாரத்துல கடுமையான போக்க கையாளாதீங்க. கஸ்டமரே வராங்க. கொஞ்சம் விலைய குறைச்சு குடுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல கொஞ்சம் கூடுதலான ஆ குவான்டிட்டில பொருள கேட்கறாங்க. இல்ல கொஞ்சம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க கம்மி குடுக்குறாங்க, இங்க கம்மி குடுக்குறாங்க. அந்த மாரி கஸ்டமருடைய சர்வீஸ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுறதோ, இல்ல ரூடா பேசுறதோ எதுவும் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பேசுறத கேட்டுட்டு அதுக்கு ஆ அதெல்லாம் இல்லைங்க. இதுதான் இருக்குது. இதான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றத தவிர்த்து, இல்லைங்கண்ணா அவ்வளோலாம் வராது. உங்களுக்கே தெரியாது என்னண்ணா இவ்வளோ நாளா நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வந்துச்சுன்னா நான் குடுத்துற போறேன். உங்களுக்கு இல்லாமலா?
இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கோம், தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம், உங்களுக்கு பண்ணாம யாருக்கு நான் பண்ண போறேன். இப்படி ஒரு பேச்சு தான் வியாபாரத்துக்கு யூஸ் ஆகும். ஆனா விருச்சிக ராசிக்கு இந்த இடம் தாங்க தடுமாற்றம். இந்த பாசமா பேசுறது, கனிவா பேசுறது, பண்பி பேசுறது, பதுங்கி பேசுறதெல்லாம் சுத்தமா வராது. இதனாலவே வெட்டு 1 துண்டு 2 இவங்களுடைய பாஷையே அவ்வளவுதான். என்னது சொல்லுவாங்களே, ஏதோ விளையாட்டு கூட சொல்லுவாங்க. "ஏக் தோன் துக்கடா" அப்படின்னுவாங்களே, அந்த கணக்கு தான். ஆனா, அத வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறது கொஞ்சம் தவிர்த்துடுங்க. நீங்க வந்து நான் கரெக்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்க. யாரும் உங்களுக்கு குத்தம், குறை சொல்லல. பட் கொஞ்சம் வந்துட்டு நிதானத்தையும், பேச்சுல கொஞ்சம் தன்மையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கியமா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ, உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் மென்மைய புகுத்திக்கோங்க. அடுத்தா லாபத்துக்காக குறுக்கு வழியில இறங்காதீங்க. ட்ரை பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் வராதுங்க. இருந்தாலும் அவன் பண்ணியிருக்கானே! நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே! அப்படின்னு இறங்குவீங்க. அது உங்களுக்கு ஆபத்துல போயிடும். அதாவது திருட்டுத்தனம் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது உங்களுக்கு சுத்தமா இல்ல. தயவு செஞ்சு அந்த மாரி விஷயத்துல இறங்கிடாதீங்க. அப்படி தப்பி தவறி இறங்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு 10 படியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையோட முன்னேற்றம். அப்படியே கொண்டு வந்து 0ல நிறுத்திரும். சறுக்கலான பாதைக்கு வந்துருவீங்க. அந்த மாரி விஷயத்த வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அடுத்ததா சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, இந்த காலகட்டத்துல. முக்கியமா அதற்காக பாடுபடுவீங்க. பாடுபட்டு பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒண்ணா சேர்ப்பீங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன வியாபாரிகள், தொழிலுக்கு தகுந்த மாரி வருமானத்த பெருக்கிக் கொள்வீங்க. இந்த காலகட்டத்துல அந்த மாரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பாராத வகையில சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம உதவின்னு கேட்டு போனாக்க எங்க கதவ தொறக்குறாங்க, இருக்கிற ஜன்னலையும் சேர்த்து சாத்துறாங்க அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்களா? அப்படி நீங்க எதிர்பார்க்காத விதத்துல உங்களுக்கு உதவி தேடி வரும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். முக்கியம் உங்கள பொறுத்தவரைக்கும் முடிஞ்சது அப்படின்னாக்க, பழனி மலையில வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை வழிபாடு செய்ய செல்வம் செழிக்கும். போய் விழுந்துருங்க. தண்டாயுதபாணிகிட்டயே விழுந்துருங்க. "முருகா! நீயே எனக்கு தொண. என்னோட கஷ்டம், நஷ்டம் எல்லாம் நீயே ஏத்துக்கோ. என்னைய வந்துட்டு கை தூக்கி விடு" அப்படின்னு கால்ல விழுந்துருங்க. அப்படி நீங்க விழுகுறப்போ, உங்களுடைய கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் அவர் தீர்த்துட்டு, "போ தம்பி! உனக்கு இனிமேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற அளவுக்கு உங்க மனசுக்கு ஒரு நிறைவ குடுத்து அனுப்பிச்சு வைப்பார். எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களே, தப்பி தவறி கூட முருகப்பெருமானோட வழிபாட்ட கைவிட்டுடாதீங்க. இவர வந்து உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப பக்கபலமா நிக்கக்கூடிய கடவுள். உங்கள சோதிப்பாரே தவிர்த்து, ஒரு நாளும் உங்க சோதனையில விட்டுட்டு போக மாட்டாரு. நீங்களே நெனச்சு பாருங்க. இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டத்துல வந்துட்டு இறங்கி பள்ளம், மேடு, உருண்டு பொரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க நிக்கக்கூடிய இடம், நீங்க விடக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது நிம்மதியா இருக்கும். அதுக்கு துணையே இவரு தான் காரணமா இருப்பாரு. படாத கஷ்டம் பட்டுருப்பீங்க. லாஸ்ட்டா ஒரு வருஷம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்க, செத்துடலாம் போலலாம் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அருமருந்தா இவரு வந்து நின்னுருப்பாரு. உண்மை நெனச்சுட்டு நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த ஆறுமுகனுடைய அருளாசியினால நல்ல விதமா அமையப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்ப நட்சத்திர பலன்கள நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். ஸோ அந்த வகையில விருச்சிகம் நட்சத்திரத்துல விசாகம் 4ஆம் பாதம். தைரியமும், வீரியத்துடன் நெனச்சத சாதிச்சு காட்டணும். அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்க ராசியில சப்தமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கூடிய குருவால இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் காணாம போகும். உங்க ராசிநாதனும் குருவோட இணைந்து குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்ப அடைய போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களோட முயற்சிகள் நிறைவேறும். பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க. தேங்கியிருந்த தொழில்ல மாற்றம் ஏற்பட போகுது. உற்பத்தியும், லாபமும் அதிகரிக்க போகுது. லாபம் அப்படிங்கிறது பல வழிகள்ல அதிகரிக்குங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா? சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்றவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. செல்வமும், செல்வாக்கும் அதிகரிக்க போகுது. எதிர்காலத்துக்கு உரிய பாதை தெரியுங்க. சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுடன் தன்னுடைய 10ஆம் பார்வையால ராசியும் பார்க்கிறதுனால, உடல்நிலையிலயும் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்ப வக்ரகதியில இருக்கிறதுனால, அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும். உங்களுடைய அலைச்சல்கள் குறையும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. நீங்க ஈடுபடக்கூடிய செயல்கள்ல வெற்றி உண்டாகும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியங்க.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டினாக்கா ஆகஸ்ட் 1ஆம் தேதிங்க. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். மேலும் அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டாக்கா ஜூலை மாதம் 21, 27, 30 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் ஆலங்குடியில வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றிக் கொடுப்பார். இதுதாங்க உங்களுடைய நட்சத்திர பரிகாரம். அடுத்த அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எதிலுமே ஒரு நீதி, நியாயம் பார்த்து விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நினைச்சதை நிறைவேத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா பிறந்திருக்கு. சுகஸ்தானத்தை சஞ்சரிச்சு சங்கடமான பலனை வழங்கி வந்த இந்த நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லையா, அந்த சனி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக போகுது. உடல்நிலை சீராகும். உடைய கனவு அப்படிங்கிறது நனவாக போகுது. உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நினைச்சதை சாதிச்சு காட்டும். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குருவுடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு உண்டாகிறதுனால செல்வாக்கு உயருங்க. நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. மத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேர்ப்பீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குருவோட பார்வையும் அங்கேயே இருக்கிறதுனால வருமானம் உயருங்க. ஆன்மீகவாதிகளா இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டம் அப்படிங்க உங்க செல்வாக்க உயர்த்துங்க. வெளிநாட்டு தொடர்பால லாபம் அதிகரிக்கும். பணியாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மத்தவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்க நிலையை உயர்த்தி காட்டும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வருங்க. திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு, அப்புறம் தன்னுடைய துணையை இழந்துட்டவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டாகும். நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் எல்லாமே தெய்வத்துங்களுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற்றிடுவீங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று நிறைவேற்றுவீங்க. வித்யாகாரகன், அதாவது கல்விக்கு உரிய தெய்வமான புதன் பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது மாணவரோட படிப்புல அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு எச்சரிக்கை உணர்வை தூண்டுறாரு. ஏன்னா இவர் வந்து வக்ரகதியில இருக்கிறது. நீங்க கவனமா படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்து அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 26, 27, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய அனுமனை வழிபாடு செய்ய உங்களை சங்கடங்கள் யாவும் விலகி போங்க. அடுத்ததா கேட்டை நட்சத்திரம். மனசுல உறுதியும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உடைய ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்க இது. உடைய வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகிறதோட சந்தோஷத்தை அதிகரிக்க போகுது. உங்க நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் தோன்றும். புதுசா பாதை தெரிய போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது. ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெற போகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது. நோயில் இருந்து முழுமையா மீண்டு வர போறீங்க. மாதத்துடைய முற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சுக்கிரனால உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. பொன் பொருள் சேருங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலையே இல்லை அப்படின்னாலையும் சரி, இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கும் நீங்க எதிர்பார்த்து வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா இருக்கும். மத்தவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாம போகும். அடுத்ததான் புதன் பகவானுடைய சஞ்சார நிலையும் 5ஆம் இட ராகு சஞ்சரிப்பும் மேற்படிப்புல சில சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த காலகட்டத்துல மாணவர்கள் படிப்புல முழுமையா கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 23, 27, ஆகஸ்ட் 5, 9, 14 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அனுதினமும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை அள்ளி தரப்போகுது. வாழ்க வளமுடன்.